பேச தோணல. தாங்குகிற காலினா வந்து நீ வந்துல
கடவுள காட்டுன அலங்குற குலுங்குற ஒரு ஆசை நெஞ்சுல அதுங்குற இதுங்குற ஒன்னும் பேச தோணல நடையா நடந்து கிடையா கிடந்து மின்னுங்குற சின்னுங்குற தழும்போன்னு தழும்புற பரலோக பூலோக தாய்மரியே பாவிகளின் அடைக்கலமே பரலோக பூலோக தாய்மரியே பாவிகளின் அடைக்கலமே புதுமை நகரின் காவலியே புதுமைகள் என்றும் புரிபவளே தாய்மரியே வாழ்க மாமரியே வாழ்க தாய்மரியே பரலோக பூலோக தாய்மரியே பாவிகளின் அடைக்கலமே
உலகிற்கு ஈந்தவளே மாசில்லா கன்னியே மாமரியே இயேசுவை உலகிற்கு ஈந்தவளே மாசில்லா கன்னியே மாமரியே பெண்களுள் சிறந்த பேரெழிலே பெண்களுள் சிறந்த பேரெழிலே இறைவனை நம்பிய திருமகளே நான் இறைவனை நம்பிய திருமகளே வாழ்க மாமரியே வாழ்க தாய்மரியே வாழ்க மாமரியே வாழ்க தாய்மரியே பரலோக பூலோக தாய்மரியே பாவிகளின் நடைக்கலமே மன்மதனே நீ கலைஞன்தான் மன்மதனே நீ கவிஞன்தான் மன்மதனே நீ காதலன்தான் மன்மதனே நீ காவலன்தான் என்னை உனக்குள்ளே தொலைத்தேன் ஏனோ தெரியல உன்னை கண்ட நொடியேனோ இன்னும் நகரல உந்தன் ரசிகை நானும் உனக்கேன் புரியவில்லை எத்தனை ஆண்களை கடந்து வந்தேன் எவனையும் பிடிக்கவில்லை 20 வருடம் உன்னை போல் எவனும் என்னை நிறுத்தவில்லை எத்தனை ஆண்களை கடந்து வந்தேன் எவனையும் பிடிக்கவில்லை 20 வருடம் உன்னை போல் எவனும் என்னை நிறுத்தவில்லை மன்மதனே நீ கலைஞன்தான் மன்மதனே நீ கவிஞன்தான் மன்மதனே நீ காதலன்தான் மன்மதனே நீ காவலன்தான் Come on, man, she's in love now. Check it out how it goes. கோடி கோடி கனவுகள் கண்டேன் கூடி வந்ததென்ன காலம் நேரம் வாழ்த்தும் போது இனிமேல் கவலை என்ன கோடி கோடி கனவுகள் கண்டேன் கூடி வந்ததென்ன காலம் நேரம் வாழ்த்தும் போது இனிமேல் கவலை என்ன நினைத்தது நடக்கிறது என் நெஞ்சம் இனிக்கிறது ஆனந்த மழையினிலே என் கண்கள் நனைகிறது ஓ பூவும் காத்தும் சேரும் போது வாசம் வருகிறது நேரம் காலம் சேரும் போது வாழ்க்கை வருகிறது
உன்னை தாங்கிடும் நிலமாவே வெளிச்சத்தில் நீ வாழ என் விழிகளில் விளக்கு வைப்பேன். ஓ பூவும் காத்தும் சேரும் போது பாசம் வருகிறது. நேரம் காலம் சேரும் போது வாழ்க்கை வருகிறது. நல்ல நல்ல நேரம் நம்மை வந்து சேரும். முத்து முத்து தீபம் நித்தம் ஒளி வீசும். அந்த வானம் வாழ்த்தும். லா, 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 லா,
ஜோதி நிறைஞ்சவே சுண்ணவுடன் சமஞ்சவே போடா போரா மலை போடா போரா ராஜ மேடையில நட்சத்திர பந்தலில போடா போரா தாலி போடா போரா அட உங்க மனவிழா இது எங்க திருவிழா அட பச்சை பந்தலில் சில லட்சம் வெண்ணிலா அட உங்க மனவிழா இது எங்க திருவிழா அட பச்சை பந்தலில் சில லட்சம் வெண்ணிலா ஜோதி நிறைஞ்சவே சுண்ணவுடன் சமஞ்சவே போடா போரா மலை போடா போரா ராஜ மேடையில நட்சத்திர பந்தலில போடா போரா தாலி போடா போரா பட்டுச்சேலையில நிலவை பக்கம் பார்க்கின்றேன் எட்டம் வண்ணத்தில் வானி விழுகின்ற பார்க்கின்றேன் ஓஹோ பட்டுச்சேலையில நிலவை பக்கம் பார்க்கின்றேன் எட்டம் வண்ணத்தில் வானி விழுகின்ற பார்க்கின்றேன் தங்கத்துக்கே சங்கிலியா செங்கமலத்துக்கே மல்லிகையா தங்கத்துக்கே சங்கிலியா செங்கமலத்துக்கே மல்லிகையா தேனுண்ணும் திருவாய் நான் உண்ணும் நாள் வந்ததோ ஜோதி நெறிஞ்சவு சுண்ணவுடன் சமஞ்சவு போட போறா மாலை போட போறா ராஜ மேடையிலே நட்சத்திர பந்தலிலே போட போறா தாலி போட போறா மரகத வல்லிக்கு மணக்கோலம் என் மங்கள செல்விக்கு மலர்கோலம் கண்மணி தாமரை கால் கொண்டு நடந்தாள் கண்களில் ஏன் இந்த நீர் கோலம் கோலம் திருக்கோலம் மரகத வல்லிக்கு மணக்கோலம் என் மங்கள செல்விக்கு மலர்கோலம் கண்மணி தாமரை கால் கொண்டு நடந்தாள் கண்களில் ஏன் இந்த நீர் கோலம் கோலம் திருக்கோலம் காலையில் கதம்பங்கள் அணிந்திருப்பாள் மாலையில் மல்லிகை முடிந்திருப்பாள் திங்களில் சாமந்தி வைத்திருப்பாள் வெள்ளியில் முல்லைகள் சுமந்திருப்பாள் கட்டித்தங்கமினி மேலங்கே என்ன பூவை அணிவாளோ கட்டிக்கொண்ட கணவன் வந்து சொன்ன பூவை அணிவாளோ தினந்தோறும் திருநாளோ மரகத வல்லிக்கு மணக்கோலம் என் மங்கள செல்விக்கு மலர்கோலம் கண்மணி தாமரை கால் கொண்டு நடந்தாள் கண்களில் ஏன் இந்த நீர் கோலம் கோலம் திருக்கோலம்
தூயகத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு உதவி அனுப்புவாராக. சீயோனிலிருந்து அவர் உங்களை காப்பாராக. உங்களது இதயம் விரும்புவதை அவர் உங்களுக்கு தந்தருள்வாராக. உங்கள் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக. தந்தை மகன் தூதாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, எல்லாரும் அமைதியா இருந்தா நல்லா இருக்கும். அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை இனிதாக அமைய வேண்டும். எல்லா இடங்களும் அவர்களுடைய வாழ்க்கையிலே பெருக வேண்டும். இறைவனுடைய உடனிருப்பும் அவர்களுடைய உழைப்பும் அவர்களை உயர்த்த வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிக்க நாம் அனைவரும் கூடி வந்திருக்கின்றோம். இந்த அருமையான வேளையில் ஆண்டவர் இந்த மணமக்களை ஆசீர்வதித்து ஒருவருக்கொருவர் நிறைந்த அன்பையும் ஆண்டவருடைய உறுதுணையை பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிப்போம். அதோடு இங்கே வந்திருக்கின்ற குடும்பங்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே இன்னும் இறைவனுடைய அருளும் ஆற்றலும் நிறைந்திருக்குமாறும் நாம் வேண்டிக் கொள்வோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை கேட்டுக்கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவிர்த்தாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கல்யாண புனித நெறியமையும் மாவட்டங்கள் புனிதரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இறைவா மனித குலத்தை படைத்த போது ஆணும் பெண்ணும் ஒன்றாக வேண்டுமென திருமணமானீரே. திருமண உடன்படிக்கையால் இணைக்கப்பெறும் வழியார்கள் சேஷராஜா ஸ்ரீராமத்ரேனார் இவர்களை அன்பின் விளைப்பால் ஒன்றாக இணைத்தருளும். இவ்வாறு இவர்கள் உமது அருளால் அன்பில் வளம் பெற்று அதே அன்புக்கு சாட்சிகளாய் விளங்கச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியின் முன்னிட்டு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 18 முதல் 24 முடிய. ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணில் இருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவரே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள். ஆணிடம் இருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர். ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 21-33. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கும் நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையா
இருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். கிறிஸ்துவே திருச்சபையாகிய உடலின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரை துறையோ எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம் முன் விளங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறு கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறீர்கள். தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம் மீதே அன்பு கொள்கிறவர் ஆவார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புகள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றி இருப்பார். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் என மறைநூல் கூறுகிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி பிரிவு 22 வசனங்கள் 35 முதல் 43. அக்காலத்தில் பரிசேயரிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் இயேசுவை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, திருச்சட்ட நூலின் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினாலும் பாவங்களும் மீட்டு மக்களே, இறைமக்களே, ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். எஸ் ராஜா, இன்னைக்கு என்ன ஒரு சிறப்பான நாள் தெரியுமோ? ஏதாவது சொல்லுவா? வேலண்டைன்ஸ் டே அப்படின்னா காதலர் தினத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு திருமணத்தில் இணைகிறீர்கள், அப்படிதானே? இது நீங்களா ஏற்பாடு செய்த திருமணமா, பெற்றோர் ஏற்பாடு செய்த திருமணமா? பெற்றோர் ஏற்பாடு செய்த விட நீங்கள் காதலிச்சிருக்கீங்க இல்லையா?
அப்போ இன்னைக்கு காதலர் தினம் மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையை காதலர் வாழ்க்கையாக அமையட்டும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை அழைத்தேன். இன்றைக்கு வாசித்த நற்செய்தியில பருவமாக கேட்டிருப்பீங்க. ஒரு பரிசேயர் இயேசுவை பார்த்து கேட்கிறார், திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது அப்படின்னு சொன்னார். இயேசு என்ன பதில் சொன்னாரு? சொல்லுங்க பார்ப்போம். உணவுக்கு தான் சொல்லணும். என்ன பதில் சொன்னாரு? உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இதுதான் முதன்மையான கட்டளை. முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு முழு மனத்தோடு ஆண்டவராகிய கடவுளுக்கு அன்பு செலுத்தணும். அது மட்டும் சொல்லி முடிச்சிடல. முதன்மையான கட்டளை. இன்னொரு கட்டளை இருக்கு. அந்த கட்டளையும் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி, எப்படி நீ கடவுளை அன்பு செய்கிறாயோ, எப்படி நீ உன்னை அன்பு செய்கிறாயோ, அதே போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. உங்களுக்கு அடுத்திருப்பவர் யாரு? உங்களுக்கு அடுத்திருப்பவர் அவர் இல்லையா? ரொம்ப பொருத்தமான நாளாகவும் இருக்குது, பொருத்தமான வாசகமாகவும் அமைந்திருக்கிறது. எனவே உங்களுடைய அன்பு முழுமையானதாக இருக்க வேண்டும். முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு முழு மனத்தோடு நீங்கள் கடவுளை அன்பு செய்வது போல ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும் என்று இன்று ஆண்டவர் உங்களுக்கு அருமையான ஒரு செய்தியை சொல்லுகிறார். எப்படி ஒருவரை ஒருவர் அன்பு செய்வது? அன்பு செய்வதற்கு முதல்ல என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல தேவையானது ஒருவர் ஒருவரை புரிந்து ஏற்றுக்கொள்வது. ஒருவரை ஒருவர் புரிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் போது ஒருவரிடம் நற்பண்புகளும் இருக்கும், சில தவறுகளும் இருக்கும் இல்லையா? நெல்லுக்கு உரியுண்டு, நீருக்கு நுரையுண்டு, அதுபோல மனிதரிடமும் என்ன உண்டு? குறையுண்டு. குறையில்லாத மனிதனை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்போ புரிந்து ஏற்றுக்கொள்வது என்பது இந்த நிறை குறைகளோடு ஏற்றுக்கொள்வது. நல்லா இருக்கும்போது நான் நல்லா வச்சுக்குவேன், கொஞ்சம் கோவப்பட்டா நல்லா வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எப்போதும் நல்லா வச்சுக்கணும். ஒருவரை ஒருவர் நிறை குறைகளோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக சகித்துக் கொள்ள வேண்டும். இல்லற வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. சிறு சிறு காரியங்களில் சில வாக்குவாதங்கள் எழலாம், பிரச்சனைகள் எழலாம். அதை சகித்துக் கொள்ள வேண்டும். இந்த மூன்றும் இருந்தால், அதாவது புரிந்து கொள்ளுதல், முழுமையாக ஏற்றுக்கொள்ளுதல், சகித்துக் கொள்ளுதல், இந்த மூன்றும் ஒரு தம்பதியருடைய வாழ்க்கையில இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில எந்த குறையும் வராது. அவர்களுடைய வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியாக அமையும். அதோடு ஒரு குடும்பம் சிறந்த ஒரு குடும்பமாக மாற வேண்டும் என்றால் இன்னொரு தேவை என்ன அப்படின்னு சொன்னால், கூடி ஜெபிக்க வேண்டும். கூடி ஜெபிக்க வேண்டும். எங்கே 2 அல்லது 3 பேர் கூடியிருப்பார்களோ அங்கே அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன். என்னாமத்து ஜெபிக்கும் பொழுது நாம வேறு யாருடைய நாமத்திலும் கூடியிருக்க போறதில்லை. இயேசுனுடைய நாமத்தில் தான் கூடியிருக்கோம்.
அப்போ கூடி இருக்கின்ற போது, ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபிக்கின்ற போது, அங்கே யார் இருக்கிறா? யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார் இல்லையா? சேர்ந்து ஜெபிக்கின்ற போது அங்கே இயேசு இருக்கிறார். இயேசு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா எந்த குறையும் சரியாகி போகும். காணாமல் திருமணத்தை இயேசுவும் அவருடைய சீடர்களும் இருந்தார்கள். அந்த திருமணத்தில் ஒரு சின்ன குறை வந்தது. அந்த சின்ன குறையில் பெரிய குறை. ஏன்னா திருமண விருந்தில் முதல்ல பரிமாற வேண்டியது திராட்சை ரசம். அந்த திராட்சை ரசம் தீர்ந்து போயிடுச்சு. அப்போ எல்லாரும் புதுசு புதுசு பேசுறாங்க. என்ன வந்து ஏற்பாடு செஞ்சாங்க? ஒரு திராட்சை ரசம் வாங்கி வைக்கிறது வக்கீலையா அப்படிலாம் கேட்டுப்பாங்க இல்லையா? பிரச்சனையை பேசிப்பாங்க. அது மரியாதையுடைய காதுகளுக்கு வந்து விடுகிறது. மரியாதை மற்றவர்களைப் போல கிசுகிசுக்கவில்லை. மாறாக நேராக இயேசுவிடம் செல்கிறார். இயேசுவிடம் சென்று, மகனே, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்லுகிறார். இந்த நேரத்தில் இயேசு பதில், நான் என்ன செய்ய முடியும், என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லையே என்பதுதான். என்றாலும் இயேசு சும்மா விட்டுவிடவில்லை. பணியாளர் சொல்வதை செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது பணியாளர்களை பார்த்து அங்கிருந்து 6 கல் தொட்டிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்கிறார். அவர்களும் அவ்வாறே நிரப்புகிறார்கள். இயேசு அதை ஆசீர்வதித்து, இப்போது பந்தியை பரிமாறுங்கள் என்று சொல்கிறார். அந்த தண்ணீர் முதற்கரமாக திராட்சை ரசமாக மாறி இருக்கிறது. ஒருவேளை அங்கே இயேசு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? அந்த திருமண விருந்து ஆதிகள் முடிவெடுக்கும் மணமக்களுக்கும் மணவீட்டாருக்கும் பெரிய அவமானமாக இருந்திருக்கும். ஆனால் இயேசு அங்கே இருந்ததால் அந்த விருந்து நிறைவாயிற்று. நிறைவானது மட்டுமல்ல, முதல் தரமான திராட்சை ரசத்தை கடைசியில் கொண்டு வாரேன் அப்படின்னு சொல்லி வந்து மேற்பார்வையாளர் அவர்களை பார்த்து சொல்லுகின்ற அளவிற்கு அங்கே ஆண்டவர் தன்னுடைய முதல் புதுமையை, அருள் அடையாளத்தை செய்து முடிப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நாள்தோறும் ஏதாவது ஒரு நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 பேரும் ஒன்றாக அமர்ந்து சிறிது நேரமாவது ஜெபியுங்கள். இந்த நேரத்தில் உங்களோடு ஆண்டவர் இருக்கிறார். அதை உணர்ந்து ஜெபியுங்கள். உங்களுடைய குடும்பத்திலே எந்த குறையும் வராது, எந்த பிரச்சனையும் வராது. அப்படி வந்தாலும் அது நிறைவாகிவிடும், மறைந்து போகும் அப்படிங்கிறத தான் இயேசுடைய அந்த நிகழ்வு நமக்கு தெளிவாக காட்டுகிறார். ஒரு முதுமொழி சொல்லுவாங்க, கூடி ஜெபிக்கின்ற குடும்பம் கோடி நன்மை வரும், கூடி வாழும் என்று. ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் இருக்கும். வீட்டுக்கு வீடு வாசப்படி வாங்க இல்லையா? அது மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். அவ்வாறு இருக்கும் பொழுது பிரச்சனைகள் இருக்கும், அல்லது சோதனைகள் இருக்கும், அல்லது பற்றாக்குறை இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? ஒருவர் மற்றவர்களுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும். பெற்றோர் அப்பா அம்மா அன்புமிக்க சேசுராஜா, சீனா கேத்ரின், திருச்சபையின் திருப்பணியாளர் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காப்பாற்றுமாறு இங்கு வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அன்பை திருத்த நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஏற்கனவே அவர் உங்களை புனித திருமணத்தினால் அர்ச்சித்துள்ளார்.
இப்போது மற்றொரு திருவருட்சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள் வழங்கிட்டு நீங்கள் ஒருவருக்கொருவரில் பிரமாணிக்கமாயிருக்கவும் திருமணத்தின் நிறைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபை முன்னிலையில் உங்களை வினவுகிறேன். சேஷராஜா சிஎன்ஆர் நீங்கள் இருவரும் முழுமத சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலுமின்றி இங்கு வந்திருக்கிறீர்களா? நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? இறைவன் உங்களுக்கு அருள் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபை சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வாழ்க்கையை சேர்த்துக் கொள்ளுங்கள். இறைவன் திரும்பவும் திருச்சபை முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவிங்கள். பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளுடைய கரங்களை சேஷராஜா என்னும் நான் சியனா கேத்தரின் என்னும் உங்களை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாய் இருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். சியனா கேத்ரின் என்னும் நான் சேசுராஜா என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆயிரம் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசியை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்து அருள்வாராக. இறைவன் நினைத்ததை மனிதன் குறிக்காதற்கும் ஆண்டவரே, உம் அடியார்களையும் இவர்களது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியது. இந்த திருமாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பையும் நிறைவேற்ற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகிறோம். சியனா கேத்தரின் என் அன்பிற்கும் பிரமாணத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள்ளும். என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமங்கலத்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள்கிறேன். செயின் முடிய தம்பி தம்பி செயின் முடிச்சு டாலர் சென்டர் பண்ணுங்க நல்லா நடக்கணும் பொறுமையாக
சென்டர் பண்ணிவிட்டு செயின் பிடிங்க போட்ட மாதிரி பிடிங்க அதே பப்பங்க பாருங்க. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புதிய குடும்பத்தினருக்கு எப்போதும் தொடர்ந்து வளர வேண்டும் என உலகிலும் திருச்சபையிலும் அமைதி நிலவ வேண்டும் எனவும் மேன்மேலும் திருச்சபையில் ஒற்றுமை வளர வேண்டும் எனவும் ஆண்டவரே உண்மை கொண்டாடுகிறோம்.